வணக்கம் அன்பு மாணவர்களே. 9ஆம் வகுப்பு கணிதம் இயற்கணித பாடத்தில் பல்லுறுப்புக்கோவைனா என்ன அப்படின்றத சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இயற்கணித கோவைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கணித கோவைனா என்ன? கணித அடிப்படை செயல்கள் 4 இருக்குது இல்லையா? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த கணித அடிப்படை செயல்கள் 4ஓட சேர்த்து மாறிகள், மாறிலிகள் ஆகியவற்றை கொண்டு உருவாக்கப்படும் கோவை இயற்கணித கோவை ஆகும். சரி, இந்த இயற்கணித கோவையில் 2 கண்டிஷன் போட்டால் அது பல்லுறுப்புக்கோவை ஆயிரும். இயற்கணித கோவை 2 கண்டிஷன் நிறைவு செஞ்சால் அது பல்லுறுப்புக்கோவை ஆயிரும். அந்த 2 கண்டிஷன் என்ன? இயற்கணித கோவையில் வர்ற மாறியோட அடுக்கில், இயற்கணித கோவையில் வர்ற மாறியோட அடுக்கானது குறையற்ற முழுவாக இருந்துச்சுன்னா அத்தகைய இயற்கணித கோவை பல்லுறுப்புக்கோவை ஆகும். அதாவது இயற்கணித கோவையின் மாறியின் அடுக்கில் குறையற்ற முழு, குறையற்ற அப்படின்னா என்ன? மைனஸ் நம்பர் வரக்கூடாது. முழு அப்படின்னா முழு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதில் குறை முழுவை கழிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிற முழு 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இல்லையா? அப்போ குறையற்ற முழு அப்படின்னா எது கிடைக்குது நமக்கு? முழு எண்கள் தான் கிடைக்குது. முழு எண்கள் என்னது? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. அப்போ மாறியின் அடுக்கில் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா மட்டும்தான் வரணும். ஒரு இயற்கணித கோவையில் மாறியின் அடுக்கில் 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த எண்கள் மட்டும் வந்துச்சுன்னா அத்தகைய இயற்கணித கோவை பல்லுறுப்புக்கோவை ஆகிடும். இப்போ மாறியின் அடுக்கு 0 அப்படின்னா அது எந்த உறுப்பில் வரும்னா மாறிலி உறுப்பில் தான் மாறியின் அடுக்கு 0. புரிஞ்சுச்சா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு பல்லுறுப்புக்கோவைனா எப்படி இருக்கும் அப்படின்றத ஈஸியாக நாம் கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே 2-3 எடுத்துக்காட்டுகள் பல்லுறுப்புக்கோவையா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ அடுத்து உங்கள் பயிற்சியில் புத்தகத்தில் என்ன மாதிரியான கணக்குகள் கொடுத்துருக்கேன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பயிற்சி 3.1ல் பாரு, மொதல் கணக்கு. பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்புக்கோவைகள் ஆகும்? பல்லுறுப்புக்கோவை இல்லையெனில் அதற்கான காரணம் கூறுக. சரி, இப்போ மொதல் எடுத்துக்காட்டு பாரு. 1/x² + 3x - 4. 1/x² + 3x - 4. இது பல்லுறுப்புக்கோவையா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். மாறியின் அடுக்கில் குறையற்ற முழு வந்துச்சுன்னா அது பல்லுறுப்புக்கோவை இல்லையா? சரி, இப்போ இந்த பின்னத்தில் மொதல் உறுப்பில் பின்னத்தில் பகுதியில் x² வந்திருக்கு இல்லையா? அதை தொகுதிக்கு மாற்றினா என்ன ஆகுது? இந்த மாதிரி பகுதியில் நாம் மாறியை வச்சுருக்கக்கூடாது. தொகுதியில் தான் எப்போவுமே கொண்டு போயிடணும் பல்லுறுப்புக்கோவைக்கு. பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு கண்டுபிடிக்க கூட நம்ம என்ன செய்யணும்? மாறியானது பின்னத்தின் பகுதியில் இருக்கக்கூடாது. அப்போ இது தொகுதிக்கு கொண்டு போனோம்னா என்ன ஆகும்? பகுதியில் உள்ளதை தொகுதிக்கு கொண்டு போனோம்னா அடுக்கின் குறியீடு மாறிவிடும். அப்போ இது என்ன ஆயிரும்? x⁻−2ன்னு ஆயிரும். அப்போ பகுதி என்னது? /1. புரிஞ்சிச்சா? அதை எழுத தேவையில்லை. அடுத்து என்னது? +3x - 4. இப்போ மொதல் உறுப்பில் பார்த்தீங்கன்னா மாறி எக்ஸின் அடுக்கில் குறையெண் வந்துருச்சு. இந்த மாதிரி மாறியின் அடுக்கில் குறையெண் வந்தால் அது பல்லுறுப்புக்கோவை கிடையாது. ஏன்னா பல்லுறுப்புக்கோவைக்கு மாறியின் அடுக்கில் குறையற்ற முழுவாக இருக்கணும். அதாவது 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த நம்பர் தான் மாறியின் அடுக்கில் இருக்கணும். எனவே
இது பல்லுறுப்புக்கோவை கிடையாது. இதுக்கு என்ன காரணம் சொல்லணும்? மாறியின் அடுக்கில் குறையெண் வந்திருப்பதால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து என்ன கணக்கு கொடுத்துருக்கான்? ரெண்டாவது கணக்கு பாரு. x² × x - 1. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை நீ பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு பார்க்குறதுக்கு முதல் என்ன செய்யணும்னா, இந்த x² ப்ராக்கெட்டுக்குள்ளே பெருக்கு. இப்படி பெருக்கணும்னாலே முதல் குறியீடும் அப்புறம் நம்பரும் அப்புறம் எழுத்தும் இந்த வரிசையில் தான் பெருக்கணும். இப்போ x² வெளியே இருக்குது, அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள மொதல் உறுப்பு எக்ஸோட பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது மொதல் குறியீடும் x² குறியீடு என்ன? x² முன்னாடி இருக்கும். இப்போ முன்னாடி எந்த குறியீடும் இல்லை, x² முன்னாடி எந்த குறியீடும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். அதே மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற மொதல் உறுப்பு எக்ஸு, அதுக்கும் எந்த குறியீடும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ மொதல் குறியீடும் பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்தால் எழுத தேவையில்லை மொதல் உறுப்புக்கு மட்டும். அடுத்து நம்பரும் ரெண்டுலேயுமே நம்பர் இல்லை, அப்போ விட்டுரு. நம்பர் இல்லைன்னா 1 × 1ன்னு அர்த்தம். அப்போ 1 × 1 1 தான், அதையும் எழுத தேவையில்லை. அதுக்கப்புறம் எழுத்தும் x² × x எவ்வளோ? x³. அடுத்து x² × -1 அதை பெருக்கணும். அப்போ குறியீடும் ஃபஸ்ட்டு பெருக்கணும். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x²க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன? 1. ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் ரெண்டாவது உறுப்பு 1 தான். அப்போ 1 × 1 1. அப்படி 1 வந்தால் எழுத தேவையில்லை. அதோட x² பெருக்குனா x² எழுத்து மட்டும்தான் பாக்கி இருக்குது, அந்த x² அப்படியே போட்டுடணும். அப்போ x³ - x², இது ஒரு பல்லுறுப்புக்கோவை தான். ஏன்னா மாறியின் அடுக்கில் குறையற்ற முழு இருக்குது. சரி, அடுத்து மூணாவது கணக்கு என்ன? 1/x × x + 5. (1/x × x + 5). இப்போ இந்த 1/xஐ உள்ளே பெருக்குனா என்ன ஆகும்? 1/x × x. மொதல் குறியீடும் பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் இதையும் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது மொதல் குறியீடு இங்கே ஒன்றுமே குறியீடு இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், இங்கேயும் ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம் இல்லையா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் போட்டாச்சு. முதல் தடவை குறியீடு போட தேவையில்லை. 1/x × x எழுதியாச்சு. அடுத்து இதையும் பெருக்கணும் இல்லையா? மொதல் குறியீடும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்புறம் நம்பரும் இங்கே நம்பர் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1 × 5 இன்ட்டு மிச்சம் இருக்கிறது 1/x மட்டும்தான். எழுத்தும் அப்புறம் பெருக்கணும். சரி, இப்போ இந்த எக்ஸும் அடியாகி என்ன ஆயிரும்? =1 + 5/xன்னு வந்துடும் இல்லையா? =1 + 5 இன்ட்டு இது x/x வந்திருக்குன்னா x⁻1ன்னு தானே அர்த்தம். அது தொகுதிக்கு மாற்றும் போது அடுக்கின் குறியீடு மாறிவிடும். அப்போ x⁻−1ன்னு வந்துடும். =1 + 5 x⁻−1ன்னு வந்துருச்சு. அப்போ அடுக்கில் குறையெண் வந்துருச்சு இங்கே. எனவே இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. காரணம் என்னது? மாறியின் அடுக்கில் குறையெண் வந்திருப்பதால் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு நீ எழுதிடலாம். புரியுதா? சரி, அடுத்த எடுத்துக்காட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நாலாவது எடுத்துக்காட்டு பாரு. 1/x² + 1/x⁻−1 + 7. 1/x⁻−2 + 1/x⁻−1 + 7 இதுதானே? ஆமாம். இப்போ இது மொதல் உறுப்பு பகுதியை தொகுதிக்கு மாற்றும் போது அடுக்கின் குறியீடு மாறிவிடும். அப்போ -2ன்னு இருக்கிறது +2 ஆயிரும். ப்ளஸ் அடுத்தது அதே மாதிரி x⁻1 அது வெறும் எக்ஸ்ன்னு எழுதிடலாம் +7. இப்போ மாறியின் அடுக்கு
பல்லுறுப்புக்கோவையா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம மாறியின் அடுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா மட்டும் போதும். இப்போ மாறியின் அடுக்கு குறையற்ற முழுவாக இருக்குது இல்லையா? இதுவும் சரி, இங்கே ஒன்றுன்னு அர்த்தம், இதுவும் சரி. குறையற்ற முழுவாக இருக்கிறனால இது பல்லுறுப்புக்கோவை தான். அடுத்து இது ஹோம்ஒர்க்காக செஞ்சிடலாம். ஏன்னா நேரடியாகவே மாறியின் அடுக்கு குறையற்ற முழுவாக இருக்குது. அடுத்து இது பாரு, பின்னத்தின் மூலக்குறியீட்டுக்குள்ளே மாறி இருக்குது. அப்போ இதை நாம் இந்த மூலக்குறியீட்டை அடுக்கு வடிவத்தில் மாற்றினோம்னா m⁻1 இது என்ன கியூப் ரூட்டா? அப்போ இது 1/3ன்னு வந்துடும் இல்லையா? அப்போ m⁻1/3னா மாறியின் அடுக்கில் குறையற்ற முழுவை காணாம், பின்னம் வந்துருச்சு. எனவே இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. காரணம் என்ன சொல்லுவோம்? மாறியின் அடுக்கு குறையற்ற முழுவாக இல்லாததால் இக்கோவை பல்லுறுப்புக்கோவை அல்ல அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்து ரெண்டாவது பாரு, பின்வரும் ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையிலும் x² மற்றும் x-இன் கெழுக்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, நான் ரெண்டாவது கணக்கு மட்டும் ஓரலாக சொல்கிறேன், அதை நீ கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடலாம். இதில் x²ஓட ரெண்டாவது கணக்கில் x² உறுப்பு எடுத்துக்க. அதனோட கெழு என்னது? 2ன்னு சொல்லக்கூடாது, அந்த குறியீடும் சேர்த்து தான் சொல்லணும். அப்போ x²இன் கெழு -2. புரிஞ்சிச்சா? அடுத்து எக்ஸின் கெழு என்னது? எக்ஸ் உறுப்பை பார்த்துட்டு எக்ஸை விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கோ அந்த எண்ணை சொல்லணும். முன்னாடி இருக்கிற எண் குறியீடோடு சேர்த்து சொல்லணும். அப்போ எக்ஸின் கெழு -√7 அப்படின்னு வந்துடுது இல்லையா? இதே மாதிரி தான் மற்ற கணக்குகளை நீ செஞ்சிடலாம். x²இன் கெழு அப்போ என்னது? x²க்கு முன்னாடி இருக்கிற எண் மதிப்பு குறியீடோடு சேர்த்து. அதே மாதிரி தான் எக்ஸின் கெழுவும் எக்ஸ் உறுப்பில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற எண் மதிப்பு குறியீடோடு சேர்த்து. மூணாவது கணக்கு பாரு, x² உறுப்பு மொதல் உறுப்பு இல்லையா? அப்போ x² விட்டுட்டு முன்னாடி இருக்கிற எண் மதிப்பு என்ன? பை ஒரு எண் தானே, விகிதமுறா எண்ணு படிச்சிருக்கோம். ஆனால் கணக்கீடுக்கு வசதியாக அதை விகிதமுறு எண்ணா நாம் 22/7ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த கணக்கில் x²இன் கெழு பை. அதே மாதிரி எக்ஸின் கெழுனா எக்ஸ் உறுப்பு இங்கே இருக்குது, அதனோட கெழு வெறுமனே மைனஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? -1ன்னு தானே அர்த்தம். அப்போ எக்ஸ் உறுப்பின் கெழு -1. புரிஞ்சிச்சா? இது ரெண்டும் நீ கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிரு, மற்ற கணக்கெல்லாம் ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. அடுத்து மூணாவது கணக்கு, பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளின் படியை காண்க. படினா என்ன? மாறியின் உச்சபட்ச அடுக்கு. எல்லா உறுப்பையும் பார்க்கணும். எல்லா உறுப்பையும் பார்த்து எந்த உறுப்பில் மாறியின் அதிகபட்ச அடுக்கு இருக்கோ அதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. அப்போ மொதல் பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாறி ஒய் இல்லையா? அதனோட உச்சபட்ச அடுக்கு என்ன இருக்குது? 7 இந்த உறுப்பில். அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி 7. சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். ரெண்டாவது கணக்கு. இந்த ரெண்டாவது கணக்கில் x³ - x⁻4 + 6x⁻6/x²ன்னு இருக்குது. இதை நாம் சுருக்கிக்கிறணும். ஃபஸ்ட்டு எப்படி சுருக்கிறது? பையில் x²ன்னு இருக்கு இல்லையா? பையில் x²ன்னு இருக்குது, அதை நாம் சுருக்கிக்கணும். எப்படி? இந்த x² எல்லா உறுப்புக்கும் பொருந்தும், பொதுவாக இருக்கு இல்லையா? அதனால் நாம் எப்படி எழுதலாம்? இதை x³/x²ன்னு தனித்தனியாக எழுதலாம்ல. -x⁻4/x² + 6x⁻6/x² அப்படின்னு எழுதலாம் இல்லையா? அப்போ இது அடிமானம் சமம் இடையில் வகுத்தல் இருந்தால் அடுக்குகளை கழிச்சிடணும் இல்லையா? அப்போ இது என்ன ஆகும்? x⁻1ன்னு ஆயிரும். ஏன்னா 3 - 2 1 இல்லையா? இல்லைன்னா நீ எப்படி செஞ்சுக்கலாம்? x² கீழே இருக்குது, மேலே x³ x² × x³ x தானே? x³ x² × x. இந்தது என்னது? x³ x² × x.
இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அடி ஆகிட்டு மிச்சம் எக்ஸு. இப்போ இந்த பவர் 1 கூட நீ எழுதாமல் இருக்கலாம். புரிஞ்சுச்சா? அடுத்து மைனஸ் அதே மாதிரி எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அடிமானம் சமம், ரெண்டுமே எக்ஸு தான் அடிமானம் இல்லையா? இடையில வகுத்தல் இருக்குது. இப்போ அடுக்குகளை கழிச்சோம்னா என்ன வரும்? 4 - 2 2ன்னு வரும். அப்போ எக்ஸ் பவர் 2 ப்ளஸ் 6 எக்ஸ் பவர் 6 பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அதே மாதிரி தான் அடுக்குகளை கழிக்கணும், ஏன்னா இடையில வகுத்தல் இருக்குது, அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ 6 எக்ஸ் பவர் 6 - 2 எவ்வளோ? 4. அப்போ இதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவை சுருக்கிறதுக்கப்புறம். அப்போ இப்போ மாறியின் அதிகபட்ச அடுக்கு என்னது? 4. எனவே இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி என்னது? 4. புரிஞ்சுச்சா? அப்போ இந்த கணக்கை கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடு. 1 2 கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடு. மற்றதெல்லாம் ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. அப்போ இதை நீ என்ன பண்ணணும்? இந்த உள்ளே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாறியின் அதிகபட்ச அடுக்கு எதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் படியை கண்டுபிடிக்கணும். சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடணும், அதுக்கப்புறம் தான் நீ படியை கண்டுபிடிக்கணும். இந்த 5வது கணக்கு பொறுத்தளவு பகுதியில் மாறிலி தான் இருக்குது. பகுதியில் மாறிலி இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே டைரெக்டாக மாறியின் உச்சபட்ச அடுக்கு எதுவோ அதுதான் படி. அப்போ இந்த உறுப்பில் தான் உச்சபட்ச அடுக்கு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 4ன்னு இருக்குது படி. அப்போ படி = 4. புரிஞ்சுச்சா? இந்த 3 4 5 ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. அடுத்து 4வது என்ன இருக்குது? பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை திட்ட வடிவில் மாற்றி எழுதுக. திட்ட வடிவில் மாற்றணும்னா 2 வடிவத்தில் எழுதலாம். 1 மாறியின் அடுக்கு ஏறு வரிசை வர்ற மாதிரி எழுதலாம், அல்லது மாறியின் அடுக்கு இறங்கு வரிசை வர்ற மாதிரி எழுதலாம். நான் 2வது கணக்கு மட்டும் உனக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் இறங்கு வரிசையில் எழுத போகிறேன். மாறியின் அடுக்குகளை இறங்கு வரிசையில் வருமாறு நான் எழுத போகிறேன். அப்போ இறங்கு வரிசைனா பெரிய நம்பரு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன நம்பராக போயிட்டே இருக்கணும் மாறியின் அடுக்கில். அப்போ இந்த உறுப்பில் தானே பெரிய அடுக்கு இருக்குது. அப்போ அதைத்தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். நான் எழுதுறது இப்போ திட்ட வடிவம், பல்லுறுப்புக்கோவையின் திட்ட வடிவம். இப்போ -7/2 எக்ஸ் பவர் 4. குறியீடு ரொம்ப முக்கியம், நீ நம்பரை மட்டும் எழுதக்கூடாது. 7/2 எக்ஸ் பவர் 4ன்னு முன்னாடி மைனஸ் இருக்குது, அதையும் சேர்த்து தான் எப்போவும் எழுதணும். ஏன்னா குறியீடு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை விட்டுறக்கூடாது. அடுத்து அதை விட குறைஞ்ச அடுக்கு என்ன இருக்குது? இங்கே இருக்குது -5x3. அதை எழுதிடு, -5x3. அடுத்து அதை விட குறைஞ்ச அடுக்கு இங்கே இருக்குது ப்ளஸ், எந்த குறியீடு முன்னாடி இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம். அப்போ +√2x². அப்புறம் ஒரு உறுப்பு தான் பாக்கி இருக்குது, அதனோட அடுக்கு 1 இல்லையா? வெறும் எக்ஸ்னால் எக்ஸ் பவர் 1. அப்போ அதை கடைசி +x அப்படின்னு எழுதணும். அப்போ இதுதான் திட்ட வடிவம். புரியுதா? இதே மாதிரி மற்ற கணக்குகளை செஞ்சிடலாம்ல, ஈஸியாக தானே இருக்குது. மற்ற கணக்குகள்லாம் ஹோம்ஒர்க்கு, இதை கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடு. 4ல் 2 கிளாஸ் ஒர்க், 1 3 4 ஹோம்ஒர்க். அடுத்து 5வது கணக்கு, கீழ்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுக. இப்போ புதுசு பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல் நாம் பார்க்க போகிறோம். பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயம் நாம் புரிஞ்சுக்கிறணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, ஓரின உறுப்புகளைத்தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஓரின உறுப்புகள்னால் என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாம்பழமும் ஓரினம். அப்போ 5 மாம்பழம் + 4 மாம்பழம் கூட்டலாம் = 9 மாம்பழம்னு விடை கிடைக்கும். அதே மாதிரி கொய்யாப்பழமும் ஓரினம். அதை கொய்யாப்பழத்தையும் கூட்டலாம், கொய்யாப்பழத்தையும் கழிக்கலாம் கூட. அப்போ 5 கொய்யாப்பழத்துலேருந்து 3 கொய்யாப்பழத்தை கழிச்சா 2 கொய்யாப்பழம்னு விடை கிடைக்கும். வெவ்வேறு இனம்னா இப்போ மாம்பழம் ஒரு இனம், வேறு இனம் கொய்யாப்பழம். மாம்பழமும் கொய்யாப்பழமும் வேறு இனம்ங்கும்போது அது ரெண்டையும் கூட்டவோ கழிக்கவோ முடியாது. ஏற்கனவே இதை எடுத்துக்காட்டெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 3 மாம்பழம் + 2 கொய்யாப்பழம் கூட்டி எவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னால், கூட்டி ஒரு விடையாக நம்மளால் சொல்ல முடியாது. 3 மாம்பழம் + 2 கொய்யாப்பழம் 5 மாம்பழம்னு சொல்ல முடியாது, 5 கொய்யாப்பழம்னு சொல்ல முடியாது, அல்லது புது வகையாக 5 மாங்கொய்யான்னு சொல்ல முடியாது. அப்போ 3 மாம்பழம் + 2 கொய்யாப்பழம்
கூட்ட முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி கழிக்கவும் முடியாது, ஒரே இனத்தை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதுபோக நாம் கூட்டல் விதி பெருக்கல் விதி ரெண்டை தெரிஞ்சுக்கிறணும். கூட்டல் விதினா என்ன? ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீடை போட வேண்டும். ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீட்டை போட வேண்டும். அடுத்து வெவ்வேறு குறியீடு வந்தால் கழித்து பெரிய எண் குறியீட்டை போட வேண்டும். புரிஞ்சுச்சா? நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீட்டை போட வேண்டும். வெவ்வேறு குறியீடு வந்தால் கழித்து பெரிய எண் குறியீட்டை போட வேண்டும். சரி, இது நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். இப்போ 5 + 8 இந்த ரெண்டு எண்களோட குறியீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 5இன் குறியீடு என்ன? 5க்கு முன்னாடி இருக்கும். 5க்கு முன்னாடி எந்த குறியீடும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா தானே அர்த்தம். அதே மாதிரி 8இன் குறியீடு என்னென்னா 8க்கு முன்னாடி இருக்கிற இந்த இதுதான் ப்ளஸ் குறியீடு. அப்போ ரெண்டு எண்களுக்கும் குறியீடு ஒரே மாதிரி இருக்குது. ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீட்டை போட வேண்டும் இல்லையா? அப்போ கூட்டிரு, 5ஐயும் 8ஐயும் கூட்டினா 13. அதே குறியீடுன்றது ப்ளஸ் தான், ஏன்னா ரெண்டுக்கும் ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ அதே குறியீடுன்றது ப்ளஸ் தான். இப்போ ப்ளஸ் 13, அந்த ப்ளஸ் கூட நீ போட தேவையில்லை இல்லையா? வெறும் 13ன்னு போட்டால் போகணும். அதே மாதிரி -7 -4 இப்போவும் குறியீடுகள் ஒரே மாதிரி தானே இருக்குது. 7இன் குறியீடு என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ். 4இன் குறியீடு என்ன? அதுக்கு முன்னாடி இருக்கிற மைனஸ். அப்போ 7க்கும் மைனஸ் 4க்கும் மைனஸ் குறியீடுகள் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ கூட்டி அதே குறியீடை போட்டுறணும். கூட்டினா 11, 7ஐயும் 4ஐயும் கூட்டினா 11, அதே குறியீடுன்றது மைனஸ். அப்போ -11 தான் விடை. இப்போ வேறு வேறு குறியீடு உள்ளதை பார்ப்போம். இப்போ 4 -9 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கவேன். இப்போ 4 குறியீடு என்ன? ப்ளஸ்ஸு. எந்த குறியீடும் இல்லைன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். 9இன் குறியீடு என்ன? மைனஸ். அப்போ குறியீடுகள் ஒரு எண்ணுக்கு ப்ளஸ் இருக்குது, இன்னொரு எண்ணுக்கு மைனஸ்னு இருக்குது. அப்போ குறியீடுகள் வேறு வேறையாக இருக்குது. வெவ்வேறு குறியீடு வந்தால் கழித்து பெரிய எண் குறியீடு போட வேண்டும் இல்லையா? அப்போ வேறு வேறு குறியீடு வந்துச்சுன்னா கழிச்சிரு. கழிக்கணும்னாலே பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண் கழிச்சிரு. அப்போ 9லேருந்து 4 கழிச்சா 5. பெரிய எண்ணுக்கு குறியீடு என்ன இருக்குது? மைனஸ். கழிச்சிட்டு பெரிய எண் குறியீடு போடணும். அப்போ பெரிய எண் குறியீடு மைனஸ். அப்போ விடையில் மைனஸ் வந்துடும். புரிஞ்சுச்சா? அடுத்து -11 + 7 அப்படின்னு எடுத்துக்கவேன். இப்போ 11இன் குறியீடு என்னது? மைனஸ். 7இன் குறியீடு என்னது? ப்ளஸ். குறியீடுகள் வெவ்வேறாக இருக்குது. அப்போ கழிக்கணும். 11லேருந்து 7 போனால் 4. கழிச்சிட்டு பெரிய எண் குறியீடு என்னது? மைனஸ். அப்போ விடை -4. புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து -5 + 8 அப்படின்னு போட்டேன்னா
இது வெவ்வேறு குறியீடு தானே, ஏன்னா 5க்கு குறியீடு மைனஸ், 8க்கு குறியீடு ப்ளஸ், வெவ்வேறு குறியீடாக இருக்குது. கழிச்சிரு, 8லேருந்து 5 கழிச்சா 3. பெரிய எண் எது? 8, அதனோட குறியீடு என்னது? ப்ளஸ். அப்போ விடையில் +3, ப்ளஸ் போட தேவையில்லை. அப்போ -5 + 8 விடை என்னது? 3. சரி, இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணணும், மைனஸ் அப்படின்னு ஒரு நம்பருக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நாம் அது தர வேண்டி இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்க. ப்ளஸ்ன்னு இருக்குன்னா நம்மகிட்ட இருக்கிற ரூபாயாக நினச்சிக்க. மைனஸ்னால் தர வேண்டிய ரூபா, ப்ளஸ்னால் நம்மகிட்ட இருக்கிற ரூபா, அப்படி கூட நினச்சிக்க. அப்போ -5 +7 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கவேன். இப்போ -5னா 5 ரூபா தர வேண்டி இருக்குது, +7னா 7 ரூபா நம்மகிட்ட இருக்குது. அப்போ 7 ரூபா நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தர வேண்டிய 5 ரூபாயை தந்துட்டோம்னா மிச்சம் நம்மகிட்ட இருக்குமா? நம்மகிட்ட இருக்கும்னா ப்ளஸ்ஸு எவ்வளோ ரூபா நம்மகிட்ட இருக்கும்? 7 ரூபாயிலேருந்து 5 ரூபா தந்தாச்சு, மிச்சம் நம்மகிட்ட 2 ரூபா இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறனால ப்ளஸ்ஸு, 2 ரூபா இருக்கிறனால 2. அப்போ -7 -5 +7 இதன் விடை எவ்வளோ? +2. புரிஞ்சா? இப்போ -6 -4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன அர்த்தம்? 6க்கு முன்னாடி மைனஸ் இருக்குன்னா தர வேண்டி இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு 6 ரூபா தர வேண்டி இருக்குது. 4க்கு முன்னாடி அதுவும் மைனஸ் தான். அப்போ என்ன அர்த்தம்? 4 ரூபா தர வேண்டி இருக்குது. இப்போ 6 ரூபாயும் தர வேண்டியிருக்கு, 4 ரூபாயும் தர வேண்டியிருக்கு. அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ தரணும்? ஒருத்தருக்கு 6 ரூபா தரணும், இன்னொருத்தருக்கு 4 ரூபா தரணும்னா மொத்த கடன் நமக்கு எவ்வளோ? 10 ரூபா இல்லையா? தர வேண்டியிருக்கு 10 ரூபா. தர வேண்டியிருக்கிறனால மைனஸ் போட்டுட்டு 10 ரூபான்றனால 10. அப்போ -6 -4 விடை எவ்வளோ? -10. இதைத்தான் ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீடு போடணும். அது கூட இங்கே சாத்தியமாகும் பாரு. ஒரே குறியீடு இருக்கா, 4க்கும் குறியீடு மைனஸ், 6க்கும் குறியீடு மைனஸ். அப்போ ஒரே குறியீடு இருக்கிறனால கூட்டிட்டோம் 10. கூட்டிட்டு அதே குறியீடுன்றது என்னது? மைனஸ். அப்போ -10 விடை. அப்போ அந்த கூட்டல் விதியை தான் நாம் கொஞ்சம் நடைமுறை கணக்கு மாதிரி செஞ்சு விடையை வர வச்சுட்றோம். இது மேலே உள்ளதையும் பாரு, வெவ்வேறு குறியீடு இருக்குது இல்லையா? 5க்கு மைனஸ், 7க்கு ப்ளஸ். வெவ்வேறு குறியீடுனா கழிச்சிரு, 7லேருந்து 5 கழிச்சா 2. பெரிய எண் குறியீடு, பெரிய எண் 7, அதனோட குறியீடு என்னது? ப்ளஸ். அப்போ விடையில் ப்ளஸ்ஸு. புரிஞ்சிச்சா? வெவ்வேறு குறியீடு வந்தால் கழித்து பெரிய எண் குறியீடு போட வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அதைத்தான் நான் என்ன சொன்னேன், ப்ளஸ்னால் நம்மகிட்ட இருக்கிறதா நினச்சிக்கணும், மைனஸ்னால் தர வேண்டி இருக்கிறதா நினச்சிக்கிறணும். அப்போ நம்மகிட்ட இருக்கிறத தர வேண்டியதை தந்துட்டா மிச்சம் நம்மகிட்ட 2 ரூபா இருக்குது, அதை தான் +2 அப்படின்னு எழுதணும். புரிஞ்சிச்சா? இப்போ மேலும் சில கணக்குகள் எழுதுனா என்ன வரும்? -7 +2. அப்போ 7 ரூபா தர வேண்டி இருக்குது, 2 ரூபா நம்மகிட்ட இருக்குது, அப்படி தானே அர்த்தம்? 7க்கு குறியீடு மைனஸ்னால் 7 ரூபா தர வேண்டி இருக்குது, 2க்கு குறியீடு ப்ளஸ் அப்படின்னா 2 ரூபா நம்மகிட்ட இருக்குது. அப்போ 7 ரூபா தரணும், 2 ரூபா நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற 2 ரூபாயை தந்துட்டோம்னா போக பாக்கி திரும்பவும் 5 ரூபா தர வேண்டி இருக்கும் இல்லையா? தர வேண்டி இருக்கிறனால -5 ரூபா தர வேண்டி இருக்கிறனால 5. அப்போ விடை -5. புரிஞ்சிச்சா? அடுத்து 8 -3 இருக்குன்னு வச்சுக்கோவேன். அப்போ 8னா ப்ளஸ்ன்னு தானே அர்த்தம் முன்னாடி குறியீடு. அப்போ 8 ரூபா நம்மகிட்ட இருக்குது, 3 ரூபா தர வேண்டி இருக்குது. ஏன்னா 3க்கு முன்னாடி குறியீடு மைனஸ் இருக்குன்னா தர வேண்டி இருக்குது இல்லையா? அப்போ 8 ரூபாயிலேருந்து நாம் தர வேண்டிய 3 ரூபாயை தந்துட்டோம்னா மிச்சம் 5 ரூபா நம்மகிட்ட இருக்கும் இல்லையா? அப்போ 5 ரூபா நம்மகிட்ட இருக்கிறனால ப்ளஸ்ஸு, அதை எழுதக்கூட தேவையில்லை. 5 ரூபா இருக்கும் நம்மகிட்ட. அப்போ வெறுமனே 5 போட்டாலே +5ன்னு தான் அர்த்தம். அப்போ 5 ரூபா நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தமாயிருது. நம்மகிட்ட 8 ரூபா இருக்குது, 3 ரூபா தர வேண்டியிருக்கு. தர வேண்டிய 3 ரூபாயை தந்துட்டோம்னா மிச்சம் நம்மகிட்ட 5 ரூபா இருக்குது. +5 விடை. புரிஞ்சிச்சா? ஈஸியாக தானே இருக்குது. அதுக்கப்புறம் நாம் கூட்டல் விதியை பார்த்தாச்சு. கூட்டல் விதி என்னது? ஒரே குறியீடு வந்தால் கூட்டி அதே குறியீடு போடணும், வெவ்வேறு குறியீடு வந்தால் கழித்து பெரிய எண் குறியீடு போட வேண்டும். அதைத்தான் நான் சிம்பிளாக நடைமுறை கணக்கு போல் சொல்லி கொடுத்தேன்.
ப்ளஸ்னால் நம்மகிட்ட இருக்கிறதா நினச்சிக்கணும், மைனஸ் இருந்தால் தர வேண்டியிருக்கிறதா நினச்சிக்கிறணும். தர வேண்டிய தந்துட்டோம்னா மிச்சம் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதுதான் விடை. இப்போ அடுத்து பெருக்கல் விதி. இதெல்லாம் நீ கீழ் வகுப்புலேயே படித்தது தான். பெருக்கல் விதி என்ன? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் இல்லையா? அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இதனால தான் பெருக்கல் விதி. அப்போ கூட்டல் விதியையும் நீ கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்க, பெருக்கல் விதியையும் நீ கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்க. இப்போ இதை சிம்பிளாக நாம் ஞாபகம் வச்சுக்கிறதுல என்ன ஒரு நியூமானிக் மெத்தட் வச்சுக்கலாம்னா, ஒரே குறியீடு ப்ளஸ்ஸையும் பெருக்குனா விடை ப்ளஸ் தான். பாரு, ஒரே குறியீடு மைனஸையும் பெருக்குனா விடை ப்ளஸ் தான். அப்போ ஒரே குறியீடை பெருக்குனா விடை ப்ளஸ் தான் வருது. அதே மாதிரி வேறு குறியீடு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸ் தான், மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா மைனஸ் தான். அப்போ வேறு குறியீடு பெருக்குனா மைனஸ் தான் விடையாக கிடைக்குது. ஒரே குறியீடை பெருக்குனா விடை ப்ளஸ் தான் கிடைக்கிது. நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது இதை வாய்ப்பாடாக மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் சரி. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இப்படி வாய்ப்பாடாக கூட நீ மனப்பாடம் பண்ணிடு. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு கணக்குகள் 3 இன்ட்டு மைனஸ் 5 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோவேன். இப்போ மொதல் குறியீடு தான் பெருக்கணும். இந்த 3இன் குறியீடு என்னது? ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்புறம் நம்பரையும் பெருக்குனா 3 5 15. இதே மாதிரி நீ பல்லுறுப்பு கோவைகளை பெருக்கும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே குறியீடும் அப்புறம் கெழுவும், அதாவது நம்பரும் அப்புறம் எழுத்தும், அதாவது மாறியும். இந்த வரிசையில் தான் நீ பெருக்கணும். மொதல் குறியீடும் பெருக்கணும், அப்புறம் கெழுவும் பெருக்கணும், அதுக்கப்புறம் மாறியும் பெருக்கணும். இதே நான் எப்படி சொல்ல போகிறேன் இனிமேல்? குறியீடும் நம்பரும் எழுத்தும் இப்படி பெருக்கணும்னு சொல்லுவேன். அதைப்படி தான் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் ஒவ்வொரு பெருக்களையும் செய்யணும். புரிஞ்சுச்சா? அடுத்து -7 இன்ட்டு -4. இது பெருக்கும்போது ஃபஸ்ட்டு குறியீடும் பெருக்குனா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ்னால் எழுத தேவையில்லை. அடுத்து 7 4 28. புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து -2 இன்ட்டு 5 பெருக்கிறோம்னு வச்சுக்கோ. அதாவது குறியீடும் பெருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 10 இப்படி விடை கிடைக்கும். புரியுதா? எல்லாம் ஈஸியாக தானே இருக்குது. சரி, இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நாம் என்ன ஈஸியாக செஞ்சிடலாம்? பல்லுறுப்பு கோவைகளின் கூட்டல், கழித்தல், பெருக்கல் இதையெல்லாம் நாம் ஈஸியாக செஞ்சிடலாம். சரி, அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறணும். ஓரின உறுப்புகளை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். சரி, இப்போ 5ஆம் கணக்கு 5ல் மொதல் கணக்கு p(x)ன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை, q(x)ன்னு இன்னொரு பல்லுறுப்புக்கோவை, இது ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்கேன். சரி, நாம் எழுதிக்குவோம். மொதல் p(x) = 6x² - 7x + 2. p(x) = 6x² - 7x + 2. அடுத்தது q(x), அது என்ன கொடுத்துருக்கேன்? q(x) = 6x³ - 7x + 15. 6x³ - 7x + 15. இப்போ இது ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்காங்கன்னா p(x) + q(x) தானே ரெண்டு பல்லுறுப்புக்கோவைக்கும் இடையில் நம்ம
ப்ளஸ் குறியீடு போட்டுட்டோம்னா அப்போ என்ன வரும்? பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மொதல் எழுதியிருக்க பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வலது பக்கம் இருக்கிற பல்லுறுப்புக்கோவையை எழுதிரு. அப்போ என்னது? 6x² மைனஸ் 7x ப்ளஸ் 2 இதை ப்ராக்கெட்டில் போட்டுடுறோம். அடுத்து 2க்கு இடையில் ப்ளஸ் இருக்கா? ப்ளஸ் q ஆஃப் எக்ஸ் எழுது. 6x³ q ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக q ஆஃப் எக்ஸ் பல்லுறுப்புக்கோவை வலது பக்கம் இருக்கிறது. 6x³ மைனஸ் 7x ப்ளஸ் 15. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ப்ராக்கெட்டை நீக்கணும். ப்ராக்கெட்டை நீக்கணும்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற உறுப்பை உள்ளே ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிற எல்லா உறுப்போடையும் பெருக்கணும். இப்போ மொதல் ப்ராக்கெட்டு இங்கே இருக்குது இல்லையா? இந்த ப்ராக்கெட்டை நீக்கணும்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் குறியீடு இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த ப்ளஸ் குறியீடு இந்த 3ஓடையும் பெருக்கணும். எப்போவுமே குறியீடும் தானே பெருக்கணும். அப்போ நாம் இந்த ப்ளஸ் குறியீட்டை உள்ளே இருக்கிற எல்லா உறுப்பின் குறியீட்டோடையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 6x² குறியீடோட இந்த ப்ளஸ்ஸை பெருக்குவோம். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மொதல் தடவை எழுத தேவையில்லை. அப்போ 6x². ஏன்னா வெளியே வேறு எதுவும் இல்லை, குறியீடை மட்டும்தான் உள்ளே பெருக்க முடியும். அடுத்தது அடுத்த குறியீடு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இல்லையா? மைனஸ் 7xோட குறியீடு மைனஸ், அது வெளியே இருக்கிற ப்ளஸ்ஸோட பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் வேறு எதுவுமே பெருக்கிறதுக்கு இல்லை. அப்போ உள்ளே இருக்கிற அந்த 7x அப்படியே போட்டுறணும். அடுத்தது 3வது உறுப்போட பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் அப்புறம் வெளியே வேறு எதுவும் இல்லை. அப்போ உள்ளே இருக்கிற அந்த 2 அப்படியே போட்டுறணும். அப்போ உள்ள ப்ளஸ் குறியீடு பெருக்கணும்னா உள்ள எந்த குறியீடு மாற்றமே இல்லை பாரு. மொதல் உறுப்பு ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ் தானே இருக்குது, அந்த ப்ளஸ் தான் இங்கே அப்படியே வந்திருக்கு. அப்புறம் மைனஸ் அப்படியே வந்துருச்சு. திரும்பவும் ப்ளஸ் அப்படியே வந்துருச்சு இல்லையா? அப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருந்தால் உள்ள எந்த மாற்றமும் ஏற்படலை, குறியீடு மாறலை. அப்போ நீ என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்? ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருந்தால் உள்ள குறியீடு மாறாது. இப்போ அதே மாதிரி அடுத்த ப்ராக்கெட்டு இதை நீக்கணும்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற ப்ளஸ்ஸை உள்ளே இருக்கிற எல்லா உறுப்போடையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்கும்போது குறியீடும் தானே பெருக்கணும். அப்போ மொதல் உறுப்பு 6x³ அதனோட குறியீடு ப்ளஸ், வெளியேயும் ப்ளஸ் இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வெளியே வேறு எதுவுமே இல்லை. அப்போ உள்ளே இருக்கிற அந்த 6x³ மொதல் உறுப்பை அப்படியே போட்டுரு. அடுத்து 2வது உறுப்பு மைனஸ் 7x ப்ராக்கெட்டுக்குள்ளே. அப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிற ப்ளஸ்ஸோட பெருக்குனா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்புறம் என்ன வரும்? ப்ராக்கெட்டுக்கு வெளியே எதுவுமே இல்லாதனா உள்ள உறுப்பு 7x அப்படியே போட்டுற வேண்டியது. அடுத்தது ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருக்குது. இப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வேறு எதுவுமே பெருக்கிறதுக்கு இல்லை. அப்போ உள்ளே இருக்கிற 15 அப்படியே போட்டுரு. சரி, இப்போ ஓரின உறுப்புகள் ப்ராக்கெட்டை நீக்கினதுக்கப்புறம் என்ன? ஓரின உறுப்புகளை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 6x², 7x உறுப்பு, அது x² உறுப்பு வேறு உறுப்பு இருந்தால் தான் ஓரின உறுப்பு. இப்போ x² மாம்பழம்னு வச்சுக்கிட்டோம்னா வேறு எங்கேயாவது திரும்பவும் x² வந்துச்சுன்னா அதுவும் மாம்பழம் இல்லையா? அப்போ வேறு எங்கேயாவது x² இருக்கா? மொதல் உறுப்பு 6x², வேறு எங்கேயாவது அந்த கோவையில் 6x² உறுப்பு இருக்கா? இல்லை. அப்போ தனித்து வந்திருக்கு. அதே மாதிரி திட்ட வடிவத்தில் எழுதிடணும் விடை எழுதும் போதே. அப்போ மாறியின் அதிகபட்ச அடுக்கு கொண்ட உறுப்பு 6x³. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு x³ உறுப்பை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ வேறு எங்கேயாவது x³ உறுப்பு இருக்கா? ஏன்னா அதுதானே ஓரின உறுப்பு. 6x³ ஒரு இனம்னா திரும்பவும் x³ உறுப்பு வந்தால் தான் அதே இனம். ஓரின உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்போ x³ உறுப்பு இல்லை, இந்த 1 தான் இருக்குது. அப்போ இந்த 1 அப்படியே எழுதிட வேண்டியதுதான் 6x³. அடுத்தது x³ அப்புறம் x² உறுப்பு வரணும். இதுவும் 1 தான் இருக்குது. அப்போ முன்னாடி குறியீடோடு சேர்த்து போட்டுறணும்.
அப்போ ப்ளஸ் 6x² அப்படியே வந்துடும். அப்புறம் எக்ஸ் உறுப்பு வரணும் இல்லையா? இப்போ எக்ஸ் உறுப்பு ஓரின உறுப்பு, இங்கே -7x இருக்குது, இங்கேயும் -7x இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கூட்டவோ கழிக்கவோ முடியும். முன்னாடி மைனஸ் வந்திருக்கு, அதனால் கூட்டல் கழித்தல் அப்படின்னலாம் நீ குழப்பிக்கக்கூடாது. இப்போ கூட்டணும் கழிக்கணும் அப்படின்னாலே ரெண்டுக்குமே கூட்டல் விதியை தான் நீ பயன்படுத்தணும். இப்போ -7xஐயும் -7xஐயும் தான் நீ இந்த கூட்டல் விதியை பயன்படுத்தி சுருக்கணும். அப்போ மொதல் இருக்கிற 7xக்கு குறியீடு மைனஸ், அடுத்து இருக்கிற 7xக்கும் குறியீடு மைனஸ். அப்போ எக்ஸை மாம்பழம்னு வச்சுக்கிட்டேன்னா 7 மாம்பழம் தரணும் இல்லையா? ஏன்னா முன்னாடி மைனஸ் இருக்குது. அதே மாதிரி அடுத்தவும் மாம்பழம், அடுத்த 7xையும் 7 மாம்பழம் தான். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ அதுவும் இன்னொரு 7 மாம்பழத்தையும் தரணும். அப்போ 7 மாம்பழங்களாக தர வேண்டியிருக்கு. 7 மாம்பழம் தரணும், இன்னொரு 7 மாம்பழம் தரணும். அப்போ மொத்தம் 14 மாம்பழம் தரணும் இல்லையா? 14 மாம்பழம்னா எக்ஸு, தரணுன்றதுக்கு குறியீடு மைனஸ். அப்போ -14x. புரிஞ்சிச்சா? இல்லைன்னா நீ என்ன செய்யலாம், ரெண்டுக்குமே ஒரே குறியீடு தானே இருக்குது மைனஸ்னு. அப்போ கூட்டிடணும். 14 எக்ஸு ஓரினா கூட்டினா மாம்பழத்தையும் கூட்டினா மாம்பழம் ஸ்கொயர்னு சொல்லுவோமா? 7 மாம்பழத்தையும் கூட்டினா 14 மாம்பழம்னு தானே சொல்லுவோம். அப்போ 7xஐயும் 7xஐயும் கூட்டினா 14x தான். x² வருமா அப்படின்னலாம் கற்பனை பண்ணக்கூடாது. அது பெருக்குனாதே x × x x². கூட்டல்லாம் அது கிடையாது. மாம்பழத்தையும் கூட்டினா விடையிலையும் மாம்பழம் தான் வரணும். அப்போ 7xஐயும் 7xஐயும் கூட்டினா 14x தான். ரெண்டுக்குமே ஒரே குறியீடு வந்திருக்கனால அதே குறியீடு தான், கூட்டி அதே குறியீடு மைனஸே போட்டுறணும். அப்போ அப்படியும் நம்ம செய்யலாம் இல்லையா? -14xன்னு தான் விடை கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன பாக்கி இருக்குது? எக்ஸ் உறுப்பு வந்ததுக்கப்புறம் தனி உறுப்பு, அதாவது மாறிகள் இல்லாத +2 +15 +2 +15 2 நம்மகிட்ட இருக்குது, 15 நம்மகிட்ட இருக்குது. அப்போ மொத்தம் ஒரு பாக்கெட்டில் 2 இருக்குது, இன்னொரு பாக்கெட்டில் 15 இருக்குது. அப்படி எடுத்துக்கிறணும். அப்போ மொத்தம் நம்மகிட்ட 17 இருக்குன்றதுக்கு ப்ளஸ்ஸு முன்னாடி தான் போடணும் குறியீடு. புரிஞ்சிச்சா இது? அப்போ பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓரின உறுப்புகளை தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்புறம் கூட்டல் விதி, பெருக்கல் விதி, இது 3ஐயும் நீ சரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா விடை கரெக்டாக தான் வரும். புரிஞ்சிச்சா? சரி, அடுத்த கணக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து 2வது கணக்கு 5ல் h(x) f(x)ன்னு கொடுத்துருக்கான். இது ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. 3வது கணக்கும் ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. ஈஸியாக நான் சொல்லி கொடுத்தபடிக்கு செஞ்சால் போதும். இப்போ அடுத்து 6வது பாரு. பின்வரும் பல்லுறுப்புக்கோவைகளை கழித்து வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காணுங்க. படினா மாறியின் உச்சபட்ச அடுக்கு. சரி, 5ஆம் கணக்கில் கூட கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டுக, மேலும் கூட்டி வரும் பல்லுறுப்புக்கோவையின் படியை காண்க. படி எவ்வளோ வந்துச்சு நமக்கு? அதிகபட்ச படி 6x³ தானே வந்துச்சு. அப்போ அதனோட படி என்னது? 3. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி 2-3 கணக்குகளுக்கு 5ல் 2-3 கணக்குகளுக்கு கூட்டி படி என்னன்னு கூட வர்ற விடைக்கு படி என்னன்னு எழுதிடு. இப்போ 6ஆம் கணக்கு, அதில் 1 கழிக்கலும். முதல் வர்ற பல்லுறுப்புக்கோவையிலேருந்து 2வது வர்ற பல்லுறுப்புக்கோவையை களி, அதாவது p(x) - q(x) நம்ம கண்டுபிடிக்கணும். p(x) என்ன? 7x² + 6x - 1. q(x) என்னது? 6x - 9. சரி, 7x² + 6x - 1 p(x) = 7x² - 6x + 1. இப்போ p(x)ன்னு ப்ராக்கெட்டில் ஏன் எக்ஸு எழுதுகிறோம்?
இது எக்ஸில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை, அதனால் இங்கே எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். புரிஞ்சுச்சா? அடுத்த பல்லுறுப்புக்கோவை q of x ஈக்குவல் டு, அது என்னது? இங்கே குறியீடு மாறி இருக்குது. p of x 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1. q of x 6x மைனஸ் 9. 6x மைனஸ் 9. இப்போ இங்கே ப்ளஸ் வந்திருக்கு, இங்கே மைனஸ் வந்திருக்கு. அதான் நான் புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1. கரெக்டு. இப்போ p of xலேருந்து q of x கழிக்கணும்னா நாம் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு p of x மைனஸ் q of x இப்படி தான் எழுதணும். ஈக்குவல் டு 7x². p of xக்கு பதிலாக p of x பல்லுறுப்புக்கோவை இந்த வலது பக்கத்தை எழுதிடு. 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1. இதை ப்ராக்கெட்டில் போட்டுரு. மைனஸ் q of x. q of xக்கு பதிலாக இந்த வலது பக்கம் 6x மைனஸ் 9. இடது பக்கம்தான் வலது பக்கத்துலேயும் எழுதியிருக்கோம். இடது பக்கம் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? p of x இருக்குது. அப்போ இந்த வலது பக்கத்தை இங்கே வலது பக்கத்தில் எழுதிட்டோம். அடுத்து இடது பக்கத்தில் மைனஸ் குறியீடு இருக்குது, மைனஸ் எழுதிட்டோம். அடுத்து q of x இருக்குது. அப்போ q of xக்கு வலது பக்கம் இருக்கிறத இங்கேயும் வலது பக்கத்தில் நாம் எழுதிட்டோம். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நாம் அடுத்து என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டை நீக்கணும் இல்லையா? மொதல் ப்ராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அதை உள்ளே பெருக்கணும்னா உள்ளே இருக்கிற 3 உறுப்போடையும் இந்த வெளியே இருக்கிற ப்ளஸ் குறியீடு பெருக்கணும். உள்ளே இருக்கிற 3 உறுப்போட குறியீடோட வெளியே இருக்கிற ப்ளஸ் குறியீடை பெருக்குனா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெளியே ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதை பெருக்கும்போது உள்ள குறியீடு மாறாது. அப்போ வெளியே குறியீட்டை தவிர வேறு ஒன்றுமே இல்லை பெருக்கிறதுக்கு. ஆனால் குறியீட்டை பெருக்கினாலும் உள்ள குறியீடு மாறாதுன்றனால நாம் அப்படியே இதை 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இவன் நான் பெருக்கி பாருன். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் தானே வருது ஃபஸ்ட்டு, அதை எழுத தேவையில்லை இல்லையா? அடுத்தது ரெண்டாவது, இந்த மொதல் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ், ரெண்டாவதும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் எழுதியாச்சு. மூணாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எழுதியாச்சு. புரிஞ்சிச்சா? அடுத்து ரெண்டாவது ப்ராக்கெட் 6x மைனஸ் 9, அதுக்கு வெளியே மைனஸ் குறியீடு இருக்குது. இந்த மைனஸ் குறியீடை உள்ள எல்லாத்தோடையும் பெருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6x, ஏன்னா வெளியே வேறு பெருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ உள்ளே இருக்கிற 6x அப்படியே வந்துடும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், உள்ள 9 மட்டும் பாக்கி இருக்குது, அந்த 9 அப்படியே போட்டுரு. இப்போ பாரு, ப்ராக்கெட்டில் ப்ளஸ் 6x மைனஸ் 9 இருக்குது. அது வெளியே இருக்கிற மைனஸ் பெருக்குனதுக்கப்புறம் என்ன இருக்குது? மைனஸ் 6x ப்ளஸ் 9ன்னு. ப்ளஸ் 6x இருக்கிறது மைனஸ் 6xன்னு மாறிடுச்சு. மைனஸ் 9ன்னு இருக்கிறது ப்ளஸ் 9ன்னு மாறிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருக்கும்போது உள்ள குறியீடு மாறி இருக்குது இல்லையா? ப்ளஸ்ன்னு இருக்கிறது ப்ளஸ் 6xன்னு இருக்கிறது மைனஸ் 6xன்னு மாறிடுச்சு. மைனஸ் 9ன்னு இருக்கிறது ப்ளஸ் 9 அப்படின்னு மாறிடுச்சு. அப்போ நீ ரெண்டு விஷயம் ஈஸியாக செய்கிறதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருந்தால் உள்ள குறியீடு மாறாது, ப்ராக்கெட்டுக்கு வெளியே மைனஸ் இருந்தால் உள்ள குறியீடு மாறிடும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். பெருக்கி பார்த்து செய்ய வேண்டிய அவசியமே இனிமேல் இல்லை. சரி, அடுத்த ஸ்டெப்பு திட்ட வடிவத்தில் எழுதணும். இந்த பல்லுறுப்புக்கோவையை சுருக்கவே முடிஞ்சால் சுருக்கி ஓரின உறுப்புகளை கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதுதான் சுருக்கிறது இந்த பல்லுறுப்புக்கோவை பொறுத்தளவு. திட்ட வடிவத்தில் எழுதும்போது ஃபஸ்ட்டு அதிகபட்ச குறியீடு உள்ள அதிகபட்ச அடுக்கு உள்ள அந்த உறுப்பை தான் முதல் எழுதணும். அப்போ அதிகபட்ச அடுக்கு மாறிக்கு x² இருக்குது, வேறு x² உறுப்பு இருக்கா? ஏன்னா x² உறுப்பும் x² உறுப்பும் தான் ஒரே இனம், மாம்பழமும் மாதிரி. இப்போ வேறு x² உறுப்பு இல்லை, அப்போ ஒரே ஒரு x² உறுப்பு தான் இருக்குது. அப்போ அதை அப்படியே எழுதிட வேண்டியது தான். 7x².
எக்ஸ் ஸ்கொயர் உறுப்புக்கு அப்புறம் என்ன வரும்? எக்ஸ் உறுப்பு வரணும். எக்ஸ் பவர் 1 உறுப்புன்றது எக்ஸ் உறுப்பு இல்லையா? அப்போ இது பாரு, எக்ஸ் உறுப்பு 2 இருக்குது, ப்ளஸ் 6x இருக்குது, மைனஸ் 6x இருக்குது. எப்போவுமே ப்ளஸ் 6x மைனஸ் 6x அதே தான், குறியீடு மட்டும் மாறி இருக்குது. அப்போ அடி ஆயிரும். எப்படி அடி ஆகுது? இப்போ ப்ளஸ் 6xன்னு 6 மாம்பழம் நம்மகிட்ட இருக்குது, மைனஸ் 6xனா 6 மாம்பழம் தர வேண்டியிருக்கு. 6 மாம்பழம் நம்மகிட்ட இருக்குது, அதை அப்படியே தர வேண்டிய 6 மாம்பழத்துக்கு தந்துட்டோம்னா மிச்சம் நம்மகிட்டையும் ஒன்றும் இருக்காது, தர வேண்டியும் இருக்காது. அப்போ ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரும். அப்போ அது 0xன்னு ஆயிரும் இல்லையா? நம்ம 0xை நாம் எழுத தேவையில்லை. புரிஞ்சிச்சா? அப்போ ப்ளஸ் 6x மைனஸ் 6xன்னாலும் சரி, மைனஸ் 5y ப்ளஸ் 5yன்னு இருந்தாலும் சரி, மைனஸ் 7 ப்ளஸ் 7ன்னு இருந்தாலும் சரி, ரெண்டையும் இப்படி அடிச்சிடலாம் இல்லையா? அப்போ எக்ஸ் உறுப்பு இதில் வராது. ஏன்னா ப்ளஸ் 6x மைனஸ் 6x அடி ஆகி மிச்சம் எக்ஸ் உறுப்பு இல்லை. 2 உறுப்பு தான் இருந்துச்சு, ரெண்டுமே அடி ஆயிடுச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிறது மாறிலி உறுப்பு மைனஸ் 1 ப்ளஸ் 9. இப்போ மைனஸ் 1ன்னா என்ன அர்த்தம்? 1 ரூபா தரணும். ப்ளஸ் 9ன்னா என்ன அர்த்தம்? 9 ரூபா நம்மகிட்ட இருக்குது. அப்போ நம்மகிட்ட இருக்கிற 9 ரூபாயிலேருந்து 1 ரூபா தந்துட்டோம்னா மிச்சம் 8 ரூபா நம்மகிட்ட இருக்கும் இல்லையா? அப்போ ப்ளஸ் 8 விடை. சரி, இப்படியும் செய்யலாம். அல்லது வெவ்வேறு குறியீடு இருக்குது இல்லையா? 1க்கு குறியீடு மைனஸ், 9க்கு குறியீடு ப்ளஸ். வேறு குறியீடு இருந்தால் கழிச்சிரு. 9லேருந்து 1 கழிச்சா 8, பெரிய எண் 9, அதனோட குறியீடு ப்ளஸ். எனவே ப்ளஸ் 8 விடை. சரி, இப்போ படி என்னது? படி மாறியின் உச்சபட்ச அடுக்கு தான் படி. இப்போ மாறியின் உச்சபட்ச அடுக்கு 2ன்னு இருக்குது. எனவே படி 2 இந்த கணக்குக்கு. புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து என்ன கணக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். ஆறில் 2 எஃப் ஆஃப் ஒய். ஒய்ன்னு ஏன் கொடுத்துருக்கான்? ஏன்னா இது ஒய்யில் அமைந்த பல்லுறுப்புக்கோவை. பாரு, 6y² மைனஸ் 7y ப்ளஸ் 2ன்னு இருக்கா? ஒய்யில் அமைந்த பல்லுறுப்புக்கோவைன்றனால எஃப் ஆஃப் ஒய் ஜி ஆஃப் ஒய் அப்படின்னு கொடுத்துட்டான். 3ஆம் கணக்கு ஹெச் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இஜெட் பவர் 5 மைனஸ் 6 இஜெட் பவர் 4 ப்ளஸ் இஜெட். இந்த கணக்கு வேணால் நான் செஞ்சு காமிக்கவா? h of z equal to z power 5 minus 6 z power 4 plus z. h of z equal to z power 5 மைனஸ் 6 z பவர் 4 ப்ளஸ் z. அப்படி தானே? z பவர் 5 மைனஸ் 6 z பவர் 4 ப்ளஸ் z. அடுத்தது எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 6z² ப்ளஸ் 10z மைனஸ் 7. எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 6 z² ப்ளஸ் 10z மைனஸ் 7 ப்ளஸ் 10z மைனஸ் 7. சரி, இது ரெண்டையும் கழிக்கணும். கழிக்கணும்னா நம்ம என்னது? ஹெச் ஆஃப் z மைனஸ் எஃப் ஆஃப் z, ரெண்டுக்கும் இடையில நம்ம மைனஸ் குறியீடு போட்டுறணும். ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் z என்னது? z பவர் 5 மைனஸ் 6 z பவர் 4 ப்ளஸ் z மைனஸ் எஃப் ஆஃப் z என்னது? 6 z² ப்ளஸ் 10z மைனஸ் 7. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே ப்ராக்கெட்டை நீக்கணும். மொதல் ப்ராக்கெட்டுக்கு வெளியே ப்ளஸ் இருக்குது, அப்போ உள்ள குறியீடு மாறாது.
அப்போ உள்ளே அப்படியே வந்துடும் குறியீடு மாறாமல். இசட் பவர் 5 மைனஸ் 6 இசட் பவர் 4 ப்ளஸ் இசட். அடுத்து ரெண்டாவது ப்ராக்கெட்டை நீக்கணும். அப்போ வெளியே இருக்கிற மைனஸ் குறியீடு உள்ள எல்லாத்தோடையும் பெருக்கணும்னா வெளியே மைனஸ் இருந்தால் பெருக்கும்போது உள்ள குறியீடு மாறிடும். அப்போ உள்ள ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ப்ளஸ் 6 இசட் ஸ்கொயர்னு இருக்குது. அதனோட குறியீடு மாற்றினோம்னா மைனஸ் 6 இசட் ஸ்கொயர். அடுத்த உறுப்பு ப்ளஸ் 10 இசட். அப்போ குறியீடு மாற்றினோம்னா மைனஸ் 10 இசட். அடுத்து மைனஸ் 7 குறியீடு மாற்றினோம்னா ப்ளஸ் 7. புரிஞ்சிச்சா? சரி, இப்போ இதை திட்ட வடிவத்தில் சுருக்கி எழுதணும். மொதல் இசட் பவர் 5 தான் அதிகபட்ச அடுக்கு கொண்ட உறுப்பாக இருக்குது. வேறு இசட் பவர் 5 உறுப்பு இருக்கா? இல்லை. அப்போ இசட் பவர் 5 அப்படியே எழுதிடணும். அடுத்து இசட் பவர் 4 உறுப்பு வரணும். அதுவும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதையும் அப்படியே எழுதிடு. அப்போ மைனஸ் 6 இசட் பவர் 4. அடுத்து இசட் பவர் 3 உறுப்பு வரணும். இசட் பவர் 3 உறுப்பே இல்லை, அப்போ அப்படியே விட்டுறலாம். அடுத்து இசட் பவர் 2 உறுப்பு வரணும். அதுவும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இங்கே. அப்போ மைனஸ் 6 இசட் ஸ்கொயர் அப்படின்னா அப்படியே எழுதலாம். அடுத்து இசட் ஸ்கொயருக்கு அப்புறம் இசட் உறுப்பு வரணும். இசட் உறுப்பு 2 இருக்குது இல்லையா? ப்ளஸ் இசட் மைனஸ் 10 இசட். இப்போ இது 2 ஓரின உறுப்பு. அதாவது இசட்டை ஏதாவது கலாக்காயின்னு வச்சுக்கிட்டா இன்னொரு இசட்டும் கலாக்காய் தான். அப்போ ப்ளஸ் இசட்னா ப்ளஸ் 1 இசட் அப்படின்னா முன்னாடி ப்ளஸ் இருக்கிறனால நம்மகிட்ட இருக்குது, 1 இசட்ன்றதுனால ஒரு கலாக்கா நம்மகிட்ட இருக்குது. அடுத்து இங்கே வா, இந்த கலாக்கா 10 கலாக்கா நாம் முன்னாடி மைனஸ் குறியீடு இருக்கிறனால தர வேண்டியிருக்குன்னு நினச்சிக்கணும் இல்லையா? அப்போ ஒரு கலாக்கா நம்மகிட்ட இருக்குது, 10 கலாக்கா தர வேண்டியிருக்கு. நம்மகிட்ட இருக்கிற ஒரு கலாக்கா தந்துட்டோம்னா மிச்சம் 9 கலாக்காய் தர வேண்டி இருக்கும். 9 கலாக்காயின்றது இசட், தர வேண்டி இருக்குன்றனால முன்னாடி மைனஸ் குறியீடு. புரிஞ்சிச்சா? அடுத்து என்ன மிச்சம் இருக்குது? ஒரே உறுப்பு 7 மட்டும்தான் தனி உறுப்பு, மாறிலி உறுப்பு இருக்குது. அந்த ப்ளஸ் 7 அப்படியே எழுதிட வேண்டியது. அப்போ இதுதான் விடை. அப்போ இது படி எவ்வளோ? மாறியின் உச்சபட்ச அடுக்கு தான் படி. படி ஈக்குவல்ட்டு அப்போ 5 தான் உச்சபட்ச அடுக்கு, 5. அவ்வளோதான் விடை. புரிஞ்சிச்சா? எல்லாம் ஈஸியாக தானே இருக்குது. சரி, இப்போ கிளாஸ் ஒர்க்கு எது, ஹோம்ஒர்க் எதுன்னு இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம்? பயிற்சி 3.1 மொதல் கணக்கு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துட்டேன். எனவே அது கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடு. 3ஆம் கணக்கு கிளாஸ் ஒர்க், 2ஆம் கணக்கு ஹோம்ஒர்க், 4ஆம் கணக்கு ஹோம்ஒர்க், இந்த கணக்கு ஹோம்ஒர்க், இதுவும் ஹோம்ஒர்க். இது என்னது, அடுக்க வடிவத்தில் இது மாற்றினா m பவர் 1/3 வரும்னு சொன்னேன் இல்லையா? ஆமாம், இதை சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? அப்போ இதை கூட நீ கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடு. புரிஞ்சிச்சா? அடுத்து 2ஆவதில் நான் எது சொல்லி கொடுத்தேன்? இந்த 3ஆவது கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், கிளாஸ் ஒர்க். 2ஆவது கணக்கு சொல்லி கொடுத்தேன், கிளாஸ் ஒர்க். 1 ஹோம்ஒர்க், 4 ஹோம்ஒர்க், 5 ஹோம்ஒர்க். புரிஞ்சிச்சா? அடுத்து 3ல் எந்தெந்த கணக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்? படியை காண்க. இந்த 2ஆவது கணக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன்ல, கிளாஸ் ஒர்க். 1ஆவது கணக்கும் கிளாஸ் ஒர்க். அது ரொம்ப சிம்பிள். மற்ற 3மே ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. ஹோம்ஒர்க் 3, 4, 5 ஹோம்ஒர்க். புரிஞ்சிச்சா? அடுத்தது திட்ட வடிவில் எழுதுகிற எல்லாமே ஃபுல்லாகவுமே நீ ஹோம்ஒர்க்காக செஞ்சிரு. 1, 2, 3, 4 எல்லாமே ஹோம்ஒர்க். ஈஸி தான் இல்லையா?
அடுத்து 5 கூட்டல் கணக்கு. மொதல் கணக்கு நான் செஞ்சுட்டேன் இல்லையா? மொதல் கணக்கு அப்போ நீ கிளாஸ் ஒர்க். ரெண்டாவது கணக்கு ஹோம்ஒர்க். மூணாவது கணக்கு ஹோம்ஒர்க். அப்புறம் 6ல் மொதல் கணக்கு நான் செஞ்சுட்டேன் கிளாஸ் ஒர்க். ரெண்டாவது கணக்கு நீ செஞ்சிரு ஹோம்ஒர்க். மூணாவது கணக்கு நான் செஞ்சுட்டேன் கிளாஸ் ஒர்க். புரிஞ்சுச்சா? சொன்னதெல்லாம் கரெக்டாக கிளாஸ் ஒர்க்கு ஹோம்ஒர்க்கில் எழுதிரு. அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஒர்க்கில் நான் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? கூட்டல் விதி பெருக்கல் விதி இது ரெண்டையும் நீ எடுத்ததுமே கிளாஸ் ஒர்க் எழுதிடணும். எடுத்ததுமே நீ என்ன பண்ணணும்? தலைப்பு போடணும். என்ன தலைப்பு இருக்குது? பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல். அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு இருக்கும். பல்லுறுப்புக்கோவையின் எண் கணிதம்னு இருக்கு இல்லையா? அந்த தலைப்பு போட்டுக்க. அதுக்கப்புறம் பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல் அப்படின்னு போட்டிருக்கான் இல்லையா? இதில் கூட்டல் விதி எழுதிடு. நீ எழுதிட்டு கூட்டல் கணக்கெல்லாம் செஞ்சிரு. அதே மாதிரி பல்லுறுப்புக்கோவைகளின் கழித்தல் தலைப்பு போட்டு கழித்தல் பல்லுறுப்புக்கோவை 2 சொல்லி கொடுத்தேன்ல, அதை எழுதிடு. இந்த கூட்டல் விதியை எழுதும் போதே பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல்னு போட்டு தலைப்பு போடுற. தலைப்பு போட்டுட்டு கூட்டல் விதி பெருக்கல் விதி நான் எழுதி காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு? அதை ரெண்டையும் எழுதிடணும். அதுக்கப்புறம் தான் பல்லுறுப்புக்கோவைகளின் கூட்டல் கணக்குகளை செய்கிற. ஒரே ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா பயிற்சியில்? 5ல் 1 எழுதணும். அதுக்கப்புறம் பல்லுறுப்புக்கோவைகளின் கழித்தல்னு போட்டு 6ல் 1 3 கிளாஸ் ஒர்க்கில் எழுதணும். புரிஞ்சிச்சா? சரி. இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.